ஹே ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பூவி. எங்கள் வீட்டு மட்டன் குழம்பு என்னோடய வே ஆஃப் ஸ்டைலில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எப்படி பண்ணணுங்கிறது சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 1.5 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு மட்டன் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். அது கொஞ்சம் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு வதக்கணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், ஒரே ஒரு ஸ்பூனு கொரியாண்டர் பவுடர் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ப்ரெஷர் குக்கரில் 10லேருந்து 12 விசில் போல் நான் வச்சு எடுத்து வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து அதே ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4லேருந்து 5 ஸ்பூன் கரெக்டாக ஊற்றிக்கிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சோண்டு சீரகம் போட்டுட்டு 2 பச்சை மிளகா வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வெங்காயம் வந்துட்டு நல்லா சின்னதாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா செமையாக இருக்கும். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கிறேன். நான் வாசனைக்காக நான் வந்துட்டு பேபி பொட்டேட்டோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். வாழைக்காய், அவரைக்காய் எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் வேக வச்ச மட்டன் போட்டுட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் குழம்பு மசாலா போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், திருப்பி மஞ்சத்தூள் கொஞ்சம் காரசாரமாக தான் இருக்கணும். அதனால் பெப்பர் தூளும் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கண்டிப்பாக புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். மட்டன் அப்போ தான் நல்லா இருக்கும், புளி தண்ணி ஊற்றினா தான். ஓகே, இல்லைன்னா நீங்கள் தயிர் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா லெமன் விட்டுட்டு மறுபடியும் கல் உப்பு போட்டு மறுபடியும் நான் வந்துட்டு விசில் ஒரு 5 விசில், டோட்டலாக வந்துட்டு என்னோடய ப்ரெஷர் குக்கருக்கு நான் 15 விசில் போல் வச்சுருக்கேன் மட்டனுக்கு. ஸோ எங்கள் வீட்டு மட்டன் குழம்பு, அதுவும் என்னோடய வே ஆஃப் மெத்தடு, இது செம்ம டேஸ்டான ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி. நீங்கள் மட்டன் மசாலா பவுடர் நீங்கள் உங்கள் விருப்பம் போல் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வறுத்து அரைச்சி வீட்டில் நீங்களே பண்ணுற மட்டன் குழம்பு மசாலா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் எப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோதான். மட்டன் குழம்பு கொஞ்சம் கிரேவியாக தான்